கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி வட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பான அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியினர்களுடனான ஆலோசனைக் கூட்டத்தில் அங்கீகாரம் இல்லாத தவிக கட்சியினர் தேர்தல் அலுவலரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பநல்லி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வாக்காளர் பட்டியல் தீவிர சிறப்பு திருத்தம் தொடர்பான முன்னேற்ற பணிகள் குறித்தும் கணக்கெடுப்பு படிவங்களை பூர்த்தி செய்து சமர்ப்பித்தல் தொடர்பாகவும் இறப்பு இருமுறை பதிவு, நிரந்தரமாக வெளியூர் சென்றவர்கள் மற்றும் முகவரியில் இல்லாதவர்கள் ஆகியோர்களின் விவரங்கள் தொடர்பாக அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளைச் சார்ந்த பிரதிநிதிகளுடன் வாக்காளர் பதிவு அலுவலர் திருமதி கீதாராணி தலைமையில் சூளகிரி வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியைச் சேர்ந்த காங்கிரஸ், திமுக, அதிமுக, பாஜக, தேமுதிக, கம்யூனிஸ்ட் கட்சி, தேசிய மக்கள் கட்சி என அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். அப்போது சூளகிரி பகுதியைச் சேர்ந்த தமிழக வெற்றிக் கழக தொண்டர்களும் கூட்டத்தில் அத்துமீறி புகுந்து இந்த கூட்டத்திற்கு எங்களை ஏன் அழைக்கவில்லை என கூறி வாக்காளர் பதிவு அலுவலர் திருமதி கீதாராணியிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது தேசிய மக்கள் கட்சியைச் சேர்ந்த மாவட்ட தலைவர் சந்திரமோகன், அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள்தான் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள முடியும் என்றும் அங்கீகாரம் இல்லாதவர்கள் கலந்து கொள்ள முடியாது என தெரிவித்ததால் தவிக தொண்டர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் சூளகிரி வட்டாட்சியர் அலுவலகத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. நகைச்சுவை நடிகர் வடிவேல் ஒரு திரைப்படத்தில் நானும் ரவுடிதான் என கூறுவது போல நாங்களும் அரசியல் கட்சியினர் என்று கூறி அலப்பறையில் ஈடுபட்ட சம்பவம் சமூக ஊடகங்களில் வேகமாக பரவி வருகிறது. இந்திய தேர்தல் ஆணையத்துக்கும் மரியாதைக்குரிய கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் தேர்தல் அலுவலர் அவர்களுக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள். இன்று வேப்பனப்பள்ளி சட்டமன்ற தொகுதிக்கு சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தும் ஆலோசனை கூட்டம் தேர்தல் அலுவலர் மரியாதைக்குரிய கீதாராணி அம்மையார் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி ஏடிஎம்கே, டிஎம்கே, பிஜேபி, கம்யூனிஸ்ட் கட்சி உள்பட கட்சியினர் கலந்து கொண்டனர். இதில் பார்த்தீங்கன்னாக்கா நம்முடைய விஜயகாந்த் கட்சி அவர்களும் கலந்துக்கிட்டாங்க. இதில் அங்கீகாரம் இல்லாத அழைப்பு தரப்படாமல் இருந்த தவிக கட்சியினர் சுமார் ஒரு 15 பேர் உள்ளே நுழைந்து கூட்டத்தில் சலசலப்பு ஏற்படுத்தி கூட்டத்தில் அமர்ந்து கொண்டனர். நான் தேசிய மக்கள் கட்சி சார்பில் நீங்கள்லாம் உள்ளே வரக்கூடாது, உங்கள் கட்சிக்கு அங்கீகாரம் இல்லை, அங்கீகாரம் பெற்று உள்ளே வாருங்கள் அப்படின்னு சொன்னேன். உடனடியாக நம்முடைய தேர்தல் அலுவலர் அவர்களை வெளியில் போ அப்படின்னு சொல்லும்போது என்னை சூழ்ந்து கொண்டு என் நெஞ்சில் அப்படி தள்ளி மிகப்பெரிய ஒரு அராஜக செயலில் ஈடுபட்டனர். பிறகு கூட்டத்தில் மிகப்பெரிய ஒரு சலசலப்பு ஏற்பட்டது. உடனடியாக வட்டாட்சியர் அவர்கள் உடனடியாக அவர்கள் பேசி வெளியே அனுப்பிட்டாங்க. இருந்தாலும் அங்கீகாரம் இல்லாமல் உள்ளே நுழைந்து அராஜகம் செயலில் ஈடுபட்ட அந்த தவிக நிர்வாகிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கணும். உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிறிஸ் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.